கோவை நஞ்சுண்டாபுரத்தில் வீட்டில் தனியாக வசித்த 82 வயது மூதாட்டி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரது வீட்டில் கடந்த 4 மாதங்களாக பணியாற்றி வந்த நேபாள நாட்டு பணிப்பெண் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படும் நிலையில் அவரை போலீசார் தேடி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். கோவை நஞ்சுண்டாபுரம் ரோட்டில் பார்சன் அப் குடியிருப்பு உள்ளது. இங்கு ஏராளமான வீடுகளும் உள்ளன. இதில் ஒரு வீட்டில் குடியிருந்தவர் கஸ்தூரி, வயது 82. இவரது கணவர் குட்டி இறந்து விட்டார். இவர்களுக்கு மகன் டாக்டர் ராம்குமார் குட்டி மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். மருத்துவர் ராம்குமார் குட்டி பிச்சனூர் பகுதியில் மருத்துவமனையில் நடத்தி வருகிறார். இவர் தாயார் கஸ்தூரியுடன் வசித்து வந்துள்ளார். இவர்கள் வீட்டில் நேபாளத்தைச் சேர்ந்த பெண் வேலைக்காரியாக வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராம்குமார் குட்டி வெளியூருக்கு சென்று விட்டார். வீட்டில் கஸ்தூரி மற்றும் தனியாக இருந்துள்ளார். தினமும் காலையில் அருகில் உள்ள டிஎஸ் நகரில் வசிக்கும் கஸ்தூரியின் மகள் தாய்க்கு போன் செய்து பேசுவது வழக்கம். இன்று காலை அவரது மகள் தாயார் கஸ்தூரியை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது நீண்ட நேரமாகியும் அவர் செல்போன் எடுக்கவில்லை. இதனால் அவரது மகள் பக்கத்து வீட்டில் உள்ள பெண்ணிடம் தனது தாயார் செல்போனை எடுக்கவில்லை என சென்று பார்க்கும்படி கூறியுள்ளார். அந்த பெண் சென்று பார்த்தபோது வீட்டிற்குள் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் படுக்கையில் பிணமாக கஸ்தூரி கிடந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் அவரது மகளிடம் சென்று தெரிவித்துள்ளார். இது குறித்து ராமநாதபுரம் காவல் நிலையத்திற்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் அங்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கொலை நடந்த வீடு ஏராளமான வீடுகள் நிறைந்த பகுதியாகும். வாசலில் செக்யூரிட்டிகளும் உள்ளனர். வயதான கஸ்தூரியை பராமரிப்பதற்கு வீட்டில் நேபாள் நாட்டைச் சேர்ந்த வேலைக்கார பெண் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் இன்று காலை வேலைக்கு வரவில்லை. அவர் மீது சந்தேகமடைந்த போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். நன்றி நேசராஜ், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.